அன்பானவர்களே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வசனம் இல்லாத வீடுகளே இருக்காது. எல்லா வீடுகள்லையும் இந்த வசனம் இருக்கும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எல்லாருக்கும் பிடிச்ச வசனமும் இதுதான். ஆனால் நான் ஒரு முறை கேட்ட, ஆண்டவரே போர்டில் இருந்தது போதும், என் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர வேண்டுமா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னா காரு பங்களா அப்படி இருப்பாய் அப்படி சொல்ல வரல. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மனைவியருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்களே ஒரு ஆசீர்வாதம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கெலாம் நிறைய மாமியார் சாகணும்னு மருமக ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஒரு முறை ஒரு திருச்சபையில் செய்தி கொடுக்க போயிருக்கும்போது சாட்சி வேலையில் ஒரு மாமியார் அவங்களுக்கு குறித்து இறந்துட்டாங்க. மாமியார் அவங்களுக்கு 90 வயசுக்கு மேலே, மருமகளுக்கு 60 வயசுக்கு மேலே. அவங்க சாட்சி சொன்னாங்க, எங்கள் மாமியார் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அவங்க இருந்தால் டெய்லி தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்கிறது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுதான் பிளெஸிங். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீங்களே அந்த ஆசீர்வாதம். உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்கள் கணவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நீங்களே பிளெஸிங் என்பதை விசுவாசிங்க. காட் பிளஸ் யூ.